பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் ஒரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. அன்பானவர்களே, சங்கீதம் 91 சங்கீதம் 11 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய தூதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறதான கிரியைகளை நாம் கடந்த 2 நாட்களை தியானித்தோம். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அன்பானவர்கள் நம்மை பின்தொடர்ந்து வருகிற சத்துருவின் கிரியைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்குவார். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார்னு சொல்லி 2 கிரியைகளை நாம் தியானித்தோம். இன்றைக்கும் 3வது காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் தம்முடைய தூதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறதான 3வது காரியம். அன்பானவர்களே, தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். தானியேல் அன்பானவர்களே, ஒரு ராஜா, அந்த நாட்டு ராஜாவினாலே ஒரு சட்டம் போடப்படுகிறது. ஒரு 30 நாள் வரைக்கும் அந்த ராஜாவை தவிர வேறு யாரும் எந்த ஒரு தெய்வத்தையும் வணங்கக்கூடாது. 30 நாளைக்கு அந்த ராஜா தான் கடவுள். அன்பானவர்களே, அந்த ராஜாவை தவிர வேறு எந்த கடவுளையும் யாராவது வணங்கினால் உடனடியாக சிங்ககவியிலே போடப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு சட்டம் போடப்படுகிறது. ஆனால் தானியேலோ அந்த பத்திரத்திற்கு அந்த சட்டம் போடப்பட்டது என்று சொல்லி அறிந்த பொழுதிலும் அவர் எப்பொழுதும் தினம் 3 வேளை ஜெபிக்கிறது போல அவர் ஜெபிக்கிறார். அன்பானவர்களே, எதிரிகள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், அவருடைய எதிரிகள் அந்த காரியத்தை ராஜாவுக்கு அறிவிக்கிறார்கள். ராஜாவே, இப்படி தானியேல் என்கிற ஒரு மனுஷன் உங்களுடைய கட்டளை மீறிவிட்டான் என்று சொல்லி. ஆனால் அன்பானவர்களே, தானியேலு குறித்து ராஜாவுக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருந்தது. ராஜாவுக்கு தெரியாது இவர்கள் தானியேலுக்காக தான் இந்த சூழ்ச்சிகளை செய்தார்கள், இந்த சட்டத்தை போட வைத்தார்கள் சொல்லி ராஜாவுக்கு தெரியாது. ஆனால் தானியேலை குறித்து அவர்கள் சொல்லும் பொழுது ராஜா மிகவும் வருத்தப்படுகிறார். ஆனால் ராஜா ஒன்று செய்ய முடியாது. கடைசியிலே சிங்ககபிலே தானியேல் போடப்படுகிற ஒரு அந்த நிலை வருகிறது. அப்பொழுது ராஜா சொல்லுகிறார் தானியேலை பார்த்து, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி அன்பானவர்களே அவர் சொல்லிவிட்டு போகிறார். அன்பானவர்களே, தானியேல் சிங்ககபிலே போடப்பட்டான். எதிரிகள் நினைத்தார்கள் இனி தானியேலுடைய வாழ்க்கை முடிந்தது, இனி ஒன்றும் தானியேலால் செய்ய முடியாது என்று சொல்லி எதிரிகள் நினைத்தார்கள். ஆனால் அந்த ராஜாவும் அந்த நாள் முழுவதுமாக, ராத்திரி முழுவதுமாக அவர் உணவு உட்கொள்ளாமல், அவர் தூங்காமல், எந்த ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை கூட அவர் அனுமதிக்காமல், சமாதானம் இல்லாமல் அவர் முழுவதுமாக அன்றைக்கு விழித்திருந்தாராம். அன்பானவர்களே, விடியற் காலம் ஆகும் பொழுது உடனடியாக முதல் ஆளாக ராஜா போய் அந்த சிங்ககபி கிட்ட போய் துயர சத்தமாக வருத்தத்தோடு கேட்கிறார், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று சொல்லி ராஜா கேட்கிறார். அங்கிருந்து ஒரு சத்தம் வருகிறது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள் சொல்லுகிறது, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. ஆம், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவர்கள் வாய்களை கட்டி போட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அன்பானவர்களே, தேவ தூதன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறதான 3வது காரியத்தை வாசிக்கிறோம். என்ன செய்வார்? நமக்கு விரோதமாய் சிங்கங்களைப் போல கெர்ஜிக்கிறதான எல்லா விதமான சத்துருக்களுடைய வாய்களை கர்த்தர் கட்டி போடுவார். அன்பானவர்களே, உங்களுக்கு விரோதமாக அன்பானவர்களே கெர்ஜிக்கிற சிங்கம் போல பிசாசு கிரியை செய்கிறானா? உங்களுக்கு விரோதமாய் மனுஷர்கள் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல உங்களுக்கு விரோதமாய் உங்களை தூஷித்துக் கொண்டிருக்கிறார்களா? முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறார்களா? சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக சிங்கத்தை போல கர்ஜித்துக் கொண்டிருக்கிறதா? கவலைப்படாதிருங்கள். உங்களுக்காக கர்த்தர் தம்முடைய தூதனுக்கு கட்டளையிடுவார். அந்த தூதன் உங்களுக்கு விரோதமாய் கர்ஜிக்கிற எல்லா விதமான சிங்கங்களின் வாய்களையும் கர்த்தர் கட்டி போட்டு உங்களை கர்த்தர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் தம்முடைய தூதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற 3வது காரியம் என்ன? அவர் தம்முடைய தூதனை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாய் இருக்கிற கர்ஜிக்கிற சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டி போடுவார். நமக்கு விரோதமாய் பேசுகிற எல்லா வாய்களையும் கர்த்தர் கட்டி போடுவார். எனவே அன்பான ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே, உம்முடைய தூதர்களை அனுப்பி ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் இருக்கிற கிரியைகளை ஆண்டவரே நீர் கட்டி போடும் ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் பேசுகிற வாய்களை நீர் கட்டி போடும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய தூதன் மூலமாக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில செய்ய போகிற ஆண்டவரே இந்த முக்கியமான ஆண்டவரே அந்த காரியத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய தூதனை அனுப்பி ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் கெர்ஜிக்கிற, ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் தூஷிக்கிற, ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா விதமான பிசாசினுடைய வாய்களையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மனுஷனுடைய வாய்களையும் கர்த்தர் நீர் கட்டி போட போகிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே,
ஆண்டவரே ஸ்தோத்திரம், உனக்கு விரோதமாய் உன்னை குற்றப்படுத்துகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று சொல்லி ஆண்டவரே உடைய வார்த்தை சொல்லுகிறபடி தகப்பனை உடைய தூதனை அனுப்பி உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கர்ஜிக்கிற எல்லா சிங்கங்களின் வாய்களையும் நீர் கட்டி போட்ட கிருபைக்கா ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில 100 மடங்கு நிறைவேறட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.